வணக்கம். காரி முரசு செய்திகள். காரைக்காலில் அரசு விழாவில் பங்கேற்ற புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனிடம் மருத்துவக் கல்லூரி அருகில் இருக்கும் ரெஸ்டோபாரை அகற்ற கல்லூரி முதல்வர் நேரில் முறையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் திருவேட்டக்குடியில் NIT கல்லூரி வளாகத்தில் மகளிர் மேம்பாட்டுக்கான மாநாடு நடந்தது. கலெக்டர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டார். அப்போது விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் குணசேகரன் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை தந்தார். கடந்த 25 வருடங்களாக இயங்கும் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மருத்துவம் மற்றும் இதர கல்வி பயிலும் மாணவர்கள் படிக்கின்றனர். இதில் 60% மாணவியர் மருத்துவக் கல்லூரியின் விடுதியிலேயே தங்கி படிக்கின்றனர். கல்லூரிக்கு இரவு பகலாக பேராசிரியர்கள், மாணவர்கள், நோயாளிகள் வந்து செல்கிற சாலையில் முறைகேடாக ரெஸ்டோ பாருக்கு அரசு அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த ரெஸ்டோ பாருக்கான அனுமதி மாணவர் விடுதிக்கும் ஊழியர்கள் விடுதிக்கும் இடையில் வழங்கப்பட்டிருப்பது வேதனையையும் அச்சத்தையும் அளிக்கிறது. இங்கு முறைகேடான ரெஸ்டோ பார் அனுமதிக்கப்படுவது குறித்து கல்லூரி நிர்வாகம் தரப்பிலிருந்து முந்தைய கலெக்டர் குலோத்துங்கன், முதுநிலை கண்காணிப்பாளர் மணிஷ் உள்ளிட்டோரிடம் வேண்டுகோள் மனு தந்தோம். இருந்தும் துணை மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜான்சன் மற்றும் வருவாய் அதிகாரிகள் விதிகளை மீறி இந்த ரெஸ்டோ பாருக்கு அனுமதி வழங்கிவிட்டனர். கடந்த சில மாதங்களாக இந்த ரெஸ்டோ பாருக்கு வரும் குடிகாரர்களால் மாணவர்கள், பேராசிரியர்கள் பெரும் இன்னலை சந்தித்து வருகின்றனர். மேலும் மருத்துவக் கல்லூரி, செவிலியர் கல்லூரி மாணவியர் பாதுகாப்பற்ற, விரும்பத்தகாத இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்று அம்மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது குறித்து விநாயக மிஷன் கல்லூரி மாணவர்கள் கூறுகையில், because of this bar, many of the students are not able to walk safely, especially girls. Okay. Because most of the students in this college are maximum from north only. So at night time they used to go from here to there and from college to hospital. Many people from outside also coming here and drinking and going here. Because of this bar, this road is not safe for that. மேலும் கவர்னர் கைலாசநாதனிடம் கொடுத்த புகாரில் இந்த ரெஸ்டோ பாரை கல்லூரி எல்லையில் இருந்து அப்புறப்படுத்துவதன் மூலம் கல்லூரி மாணவ மாணவியர், பேராசிரியர் மற்றும் நோயாளிகளின் பாதுகாப்பை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என கல்லூரி முதல்வர் டாக்டர் குணசேகரன் அம்மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரி மாணவி விடுதிக்கும் ஊழியர்கள் விடுதிக்கும் இடையில் அனுமதி வழங்கப்பட்டிருந்த ரெஸ்டோ பாரால் அங்கு வசிக்கிற பொதுமக்களின் நிம்மதியும் வெகுவாக குலைந்திருக்கிறது. இது குறித்து அங்கு வசிக்கும் பொதுமக்கள் கூறியதாவது, கஸ்டமர்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து என் வீட்டை தட்டுறாங்க, எப்போ கடத்த இருப்பாங்கன்ட்டு. ரெண்டாவது ஓவராக சவுண்ட் விட்டு பேசுகிறாங்க, கண்ணா பண்ணான்னு பேசுகிறாங்க. போனவரங்க ஒரு சண்டை. எங்களால் இவங்க குடும்பம்னு நடத்த முடியல. நானே எங்கள் வீட்டுக்காரவங்க தான் இருக்கோம். எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. வர்றவங்க யார் என்னன்னு தெரியல. எங்கேருந்தோ வராங்க, அங்கேருந்து வந்து என்ன பிரச்சனை பண்ணுறாங்க. கார் வெளியே நிற்கிது, என் வீட்டு வாசலில் வந்து தட்டுறாங்க. கார் வந்து இது ஒரு 2 வீலர் கொண்டு வந்து என் வீட்டு வாசல்லே விட்றாங்க. எனக்கு ஒன்றும் கண்ட்ரோலும் இல்லை. அது எல்லாம் ஒரே நாஸ்தியாக போயிட்டு. இன்னும் கொஞ்ச நாள் போகிறோங்க பாருங்களேன், எல்லாமே குடியேறதான் போயிடும். எல்லாம் இந்த ஏரியாவை பூரா குடியேறதான் போயிடும். ஓவராக டார்ச்சராக இருக்குது. வேலை முடியல. எப்படி குடும்பம் நடத்துறதுனே தெரியல. கடையிலே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. எந்த நேரமும் ஒன்று கடை ஒன்று பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஒரே சவுண்டு. இலை வீட்டில் விழுந்த மாதிரி எந்த நேரமும் சவுண்டாக இருந்தால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் தூங்க கூட முடியல. வெளியே வந்து என்ன பிரச்சனைனா வீட்டில் இருந்தால் நீ வேலை பாரு அப்படின்றாங்க. இல்லை, எங்கள் வீட்டு வாசல்லாம் ஃபுல்லாக பார்க்கிங் போடுறாங்க. ரொம்ப தொந்தரவாக இருக்குது. அவங்க வந்து ஓனர் பேசுகிறாங்கிறாங்க, ஆனால் ஓனர் வரவே மாட்டேங்கிறாங்க. ஓனர் வந்து பார்க்குறேன்னு வரமான்னு சொல்கிறாங்க, தவிர ஓனர் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப டார்ச்சராக இருக்குது. பிடிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாலே டோர் வச்சுருக்காங்க. நீங்கள் வேணால் எங்கள் வீட்டு வாசல் முன்னால் வீட்டுக்கு உள்ள இங்கே வந்து தண்ணி வச்சுருக்காங்க. கேட்டால் எங்கள் பாருக்கு ஏற்ற மாதிரி உன்னையார் வீடு கிடச்சிருந்தாங்கிறான்னு கேட்குறாங்க. நான் 2004 வீடு கட்டினேன் சார். என்னையை காலி பண்ண சொன்னேன். நான் வீட்டை குழந்தை நீ என்ன வந்து நீ யார் கேட்குறது? பாருக்கு நான் பாருக்கு முன்னாடி குடிக்கிறேன். நானும் பயன்படுத்திட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து என்ன காம்பவுண்ட் போட்டு என்னை காம்பவுண்ட் போட்டு நான் எப்படி சார் வீட்டை விட்டு அந்த பக்கம் நீ காலேஜ் போட்டு மேலே தங்கியிருக்காங்க. நான் SBI லோன் வாங்கியிருக்கேன். அந்த லோன் வாழ்வாதாரமே இதுதான் எனக்கு. லோன் எப்படி நான் மாசம் கட்டுறதுல. காரைக்காலில் நடந்த அரசு விழாவில் புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதனிடம் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரெஸ்டோ பாரை அப்புறப்படுத்த நேரடி புகார் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முறைகேடாக வழங்கப்பட்ட ரெஸ்டோ பாரில் மூக்குமுட்ட குடிக்கிற குடிகாரர்கள் அவ்வழியே செல்கிற மாணவியரை கிண்டல் செய்து ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடும் காட்சிகள் அன்றாட நிகழ்வாகி இருக்கிறது. குடிபோதையில் வீடுகளின் கதவுகளை தட்டி கலாட்டா செய்வதும் கார்களை உடைப்பதுமாக இருக்கும் கும்பலுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் முற்றுப்புள்ளி வைப்பாரா? காரை முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து.